இப்படி திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற புகழ் இருக்குல்ல சார், அது வந்து கிரக அமைப்பில் ஒருத்தவங்க பிறக்கும் போதே எழுதப்பட்ட ஒன்று தானா, திடீர்னு அது நிகழக்கூடிய ஒரு மாற்றமா, என்ன நடக்குது ஜோதிடத்தில்? அந்த கோச்சாரமும் அந்த புள்ளி எக்ஸாக்ட் பாயிண்ட், அப்ப அந்த கிரக மாற்றங்கள் வரும்போது டக்குன்னு பிரபலம் மாறாங்க. ஒரு நாடக நடிகரா அவர் உலா வந்துட்டு இருந்த சமயத்துல ₹1 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த போது ஒரு ஜோதிடர் அவரை பார்த்து, நீ இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவேன்னு சொல்லியிருக்காரு. இது பதிவுல இருக்கு. ஒருத்தர் குறி சொல்லிட்டே இருப்பாரு, எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அவர் ஜோதிடத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு மனிதன் வெற்றியாளனாக மிளிர்வதற்கும் அவனுடைய பழக்க வழக்கங்கள், தினசரி பழக்க வழக்கங்களுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. இந்த பாதை ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களே மாற்றும். எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்கறதும் தவறு, ஜாதகம் பார்க்காமையே இருப்பதும் தவறு. சார் வணக்கம் சார். வணக்கம். வெற்றி அப்படிங்கிறது எல்லா மனுஷனுமே போராடுறது அதுக்காக தான், வெற்றிக்காக தான். படிப்படியாக போராடி நிறையா பேருக்கு வெற்றி கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 0 லெவலில் தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரே நாளில் உலகம் முழுக்க ஓவர் நைட்டில் ஒபாமாங்கிற மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும். இப்போ சமீபத்தில் கூட கும்பமேளா நிகழ்வில் மோனலிசா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அது வரைக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க ஒரே நாளில் உலகம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்படி திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற புகழ் இருக்குல்ல சார், அது வந்து கிரக அமைப்பில் ஒருத்தவங்க பிறக்கும் போதே எழுதப்பட்ட ஒன்று தானா, திடீர்னு அது நிகழக்கூடிய ஒரு மாற்றமா, என்ன நடக்குது ஜோதிடத்தில்? கண்டிப்பாக இது மாதிரி பல பேர் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கட்டும், பல பேர் இருக்காங்க. கிரக மாற்றங்கள் தான், கிரக நிகழ்வுகள் பிறப்பிலேயே இருக்கும். இது அந்த நேரம் நொடி பொழுது வரும்போது, மோடிஜி, நீங்க மோடிஜியை வந்து 50 வயசு வரைக்கும் யாருக்கு தெரியும்? அவர் ஒரு காரியகர்த்தா. குஜராத்தில் ஒரு சாதாரண காரியகர்த்தா, கட்சியில் இல்லை. அவர் 51வது வயசுல சீஃப் மினிஸ்டரா உட்கார்றார். அப்போ இந்த கிரகம், எஸ்பெஷலி புகழுக்கு 2 கிரகம் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் மற்றும் சனி, இவங்களுடைய உதவி என்பது ரொம்ப முக்கியம். இந்த சுக்கிர சனி காம்பினேஷன், சுபகிரக தொடர்பு, பார்வை, சூரியன் கொஞ்சம் உதவி செஞ்சு அப்படி கோர்த்து வரும்போது, குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கும்போது அவங்க புகழ் பெறுவது என்பது கோச்சார ரீதியான பலனை குறிக்கும். அதாவது ஒரு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரகசியமானது, இந்த பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதகம், கிரகங்கள் சுத்திக்கிட்டே ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஒரு சர்டைன் பாயிண்ட்ல இது எப்பவுமே கனெக்டடாக தான் இருக்கு. இந்த பிறவி ஜாதகமும் கோச்சாரமும் ஒரு சர்டைன் புள்ளியில, அந்த கோச்சாரமும் அந்த புள்ளி எக்ஸாக்ட் பாயிண்ட், அப்ப அந்த கிரக மாற்றங்கள் வரும்போது டக்குன்னு பிரபலம் மாறாங்க. இதுக்கு திறமையோ அனுபவமோ பின்புலமோ எதுவுமே தேவையில்லை. யாருக்கு வேணா நடக்கலாமா? யாருக்கு வேணா நடக்கலாம். அதுக்காக தான் ஜோதிடம் பாருங்கன்னு சொல்றோம். எல்லாரையுமே விட்டுடுங்க. ரெக்கார்ட்ல இருக்கிற ஒரு உண்மையை சொல்றேன். தமிழகம் பார்த்த தலைவர்களிலே சகாப்தம் படைத்த தலைவர் புரட்சி தலைவர். கோயம்புத்தூர்ல ஒரு நாடக நடிகரா அவர் உலா வந்துட்டு இருந்த சமயத்துல ₹1 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த போது ஒரு ஜோதிடர் அவரை பார்த்து, நீ இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவேன்னு சொல்லியிருக்காரு. இது பதிவுல இருக்கு. இவர் கோவப்பட்டுட்டு அவரை அடிக்க போயிருக்காரு. ஏன் கிண்டல் பண்றியான்னு, நான் ₹1 லாட்டரி அடிக்கிறேன், இந்த நாட்டுக்கு ராஜா வருவேன்னு சொல்றீன்னு. அவர் சொன்னது நடந்தது, சான்று இருக்கு. திருப்பி அந்த ஜோதிடரை கண்டுபிடிச்சு முதலமைச்சராக இருந்த போது வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு சகாப்தம். சிவகுமார் சார் தன் வாயால டிவியில பேட்டி எடுத்தது யூடியூப்லயே இருக்கு. ஒரு ஜோதிடர் சூர்யா ஜாதகம் கார்த்திக் ஜாதகம் பார்த்தார். 2 பேருக்கும் 11 வயசு, 10 வயசு, 12 வயசு. இந்த பையன் மிகப்பெரிய நடிகரா வருவான். யாரியா? உங்க முதல் பையன். யோ, அவன் 13 வருஷத்துல பேசின வார்த்தையே 7 வார்த்தை தான். இவன் எப்படியா பெரிய நடிகரா வருவான்? இவங்க தாங்க. சின்ன பையனா பெரிய பையனா பார்த்து சொல்லு. சின்ன பையன் லொடலோட பேசுவான், பெரிய பையன் தாங்க. நம்பவே இல்லை. சிவகுமாரே சொல்றார், ஜோதிடத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா அவர் சொன்ன அத்தனையும் நடந்ததுன்னு. இது சான்றில் இருக்கு. அப்ப எப்பயோ நடக்க போறத மிக துல்லியமாக கணித்து சொன்ன ஜோதிடர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள், இனிமேலும் இருப்பார்கள். நிறைய பேர் இன்னைக்கு 2 விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்ற பல பேரை, ஏன் நிறைய பேரை பார்க்க முடியுது. ஒன்று, நேரம் சரியில்லை எல்லாரும் சொல்றது பெரும்பாலானவர்கள். இன்னும் நிறைய பேர் சொல்றது மனசே சரியில்லை.
இந்த ரெண்டும் சொல்லாதவங்கள இன்னைக்கு பார்க்குறதே அரிதாக இருக்குது. இதில் நேரம் சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போது ஒரு செயலை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஒரு வேலையை அப்படின்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது இந்த 2 வருஷத்துக்கு இதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார். அதை நம்பி அவங்களும் அந்த 2 வருஷம் எதுவுமே செய்யாமல் ஒத்தி வைக்கிறாங்க ஒரு செயலை. உண்மையாகவே அப்படி செய்கிறது சரிதானா? இல்லை இந்த 2 வருஷம் நீங்கள் எதையுமே செய்ய வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துலையும் ஒரு சில மாற்றங்களோடையோ அல்லது வழிபாடுகளுடைய துணையோடையோ அதை செஞ்சால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்வியை 2 பகுதியாக பிரிக்கிறேன். நேரமும் மனசும் நேரடி தொடர்பில் தான் இருக்கும். விநாச காலே விபரீத புத்தி. உங்கள் நேரம் சரியில்லாம் மனசு கண்டாலும் சரியா இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா. இல்ல மனசு சரியில்லைன்னா தன்னால புரிஞ்சுக்கணும் நேரம் சரியில்லைன்னு. அப்புறம் எந்த ஜோதிடர், அது ஆத்தென்டிகேட்டட் ஜோதிடரா யார் சொல்றாங்கன்றதை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா தொழிலும் இருக்க மாதிரி எல்லா தொழிலையும் தவறானவர்களும் இருக்கார்கள், நல்லவர்களும் இருக்கார்கள். அப்ப யார் சொல்றாங்க, அவங்களுடைய ஆத்தென்டிகேஷன் என்ன, அவங்க எவ்வளவு தூரம் அனுபவம் இருக்கு, எத்தனை தூரம் ப்ரூவன் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு. 20 வருடம் ஒருத்தர் ஜோதிடராக இருக்கிறதுனாலேயே மட்டும் அவர் ப்ரூவன் அஸ்ட்ராலஜர் ஆகிட முடியாது. 2 வருடம் ஒருத்தர் ஜோதிடராக இருக்கிறனாலே மட்டும் அவர் தவறான அஸ்ட்ராலஜர்னு சொல்லிட முடியாது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஆஸ்பெக்ட். ஒன்று, ஜோதிடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ். 2, ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு பலிதம். இது 2ம் சேர்ந்தாத்தான். ஒருத்தருக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், வாக்கு பலிதம் இருக்காது. ஒருத்தர் குறி சொல்லிட்டே இருப்பார், எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும், அவர் ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இது 2மே இருந்தால் மட்டும் மிகப்பெரிய அளவில் சாதனைகள் படைக்க முடியும். நம்ம ரொம்ப சீனியர் நெல்லை வசந்தன் ஐயா போன்று ஒரு மிகப்பெரிய சித்தர் மாதிரி வரலாம். அவர் இன்னைக்கு இல்லை, மிகப்பெரிய ஜோதிடர். எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்கார். நான்லாம் ஒரு ஜூனியர், அவருக்கெல்லாம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு 2 இதில் என்னென்னா, ஆத்தென்டிகேட்டட் நியூஸாக இருந்தால் அதை அவர் தவிர்ப்பது நல்லது. அந்த அவர் சொல்லக்கூடியது இதை பொறுத்து தான். ஆத்தென்டிகேட்டட் இல்லை அப்படின்னா எப்பவுமே தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, இது 2ம் விதி. ஆகாமிய கர்மா நம்மளோட முயற்சி. இந்த ஆகாமிய கர்மா எதை கொண்டும் நிறுத்தவே கூடாது, உழைச்சி போயிட்டே இருக்கணும். கெட்ட காலமாக இருந்தாலும் உழைக்கணும். இந்த உழைப்போட சக்தி என்னன்னா, சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா விதியவே மாற்றிடும். ஜாதக ரீதியாகவே உண்மை. ஜாதகமே சரியில்லை, ஆனால் ஆள் சூப்பரில் இருக்காருன்னா பியோர் அவருடைய உழைப்பு. அப்போ உழைக்கிறதுனால ஜாதகத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். என்ன சார் சொல்றீங்க? அதைத்தான் சொன்னேன். ஆகாமிய கர்மா என்பது மதி, நீங்கள் உங்களுக்காக உருவாக்கி கொள்ளக்கூடிய கர்மா. இல்ல, அது ஒரு ஜோதிடரே வந்து இப்படி சொல்றது உண்மையை சொல்றோம், மாயமே இல்லை, உண்மையை சொல்றோம், உண்மையை சொல்றோம். அதாவது சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மா முற்பிறவியினுடைய கர்மா. பிராரப்த கர்மா உங்க தாய் தகப்பனார்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடியது. அவர் 200 கோடி சொத்து வச்சு தான் உங்களுக்கு தான் கொடுப்பார், பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்க மாட்டார். அவர் செஞ்ச பாவம் உங்களுக்கு தான், அதையும் கடன் கொடுக்க முடியாது. அது பிராரப்த கர்மா. இதில் உங்களுக்கு ஸ்டேக் கிடையாது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. விதியை மதியால் வெல்ல முடியுமா? இந்த மதி என்பது ஆகாமிய கர்மா. இதால விதியை வெல்ல முடியும். சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாவை ஜெயிக்க முடியும். ஆனால் இட் இஸ் ஜஸ்ட் க்ளோஸ் டு இம்பாசிபிள், இல்லை நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். பட் இம்பாசிபிள் இல்லை, இம்பாசிபிள் ஒரு புள்ளி பக்கத்தில் இருக்கு, அவ்வளவு கடினம். அந்த அளவுக்கு உங்களால் உழைப்பை போட முடியும், நேர்மையாக இருக்க முடியும். ஒரு அபரிமிதமான உழைப்பு தேவை. அபரிமிதமான உழைப்பு, நேர்மை, வறுமையிலும் நேர்மை. பிரச்சனைகள். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை நம்ம வந்து இவ்வளவு தூரம் பாராட்டுறோம் அயோத்தியா கோயில் கட்டுறதுக்கு ஒரே காரணம் அவர் பெரிய ராஜாங்கிறதுனால இல்லை. ஒரு சூழ்நிலையில கூட நேர்மையை அவர் தவற விட்டதில்லை. அவர் வந்து ராஜாவா பிறந்தார், அப்பா சொல்றதை கேட்கணும், காட்டுக்கு போயிட்டார். மனைவியை விடக்கூடாது, கூட்டிட்டு போயிட்டார். ராஜா தானே, மனைவியை தூக்கிட்டு போனான்னு இன்னும் ஒரு 90 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த ஒருத்திக்காக 900 கிலோமீட்டர் வந்து இங்க வந்து இங்க சண்டை போட்டு ரத்த காயம் பட்டு அந்த மனைவியை மீட்டுட்டு வந்தார். இந்த வெளியில இருக்கக்கூடிய தற்கூரிகள் வந்து அதுக்கப்புறம் ஏன் மனைவியை காட்டுக்கு அமிச்சாருன்னு கேட்பாங்க. நான் முதலையே சொல்லிடுறேன், அவர் மனைவியை அமிச்சது வந்து அந்த காலகட்ட சூழ்நிலையில் இருந்த சட்டங்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள். தனக்கு மனைவி மேல சந்தேகம்ங்கிறதுனால அவர் அனுப்பல. மற்றவர்களுக்கு மனைவி மேல சந்தேகம் வந்தா அது அவளுக்கு இழுக்குங்கிறதுனால அமிச்சார்.
தன்னுடைய மனைவி தூய்மையானவள்ங்கிறது உலகத்துக்கு அது தவறுங்கிறது இந்த காலத்துல சொல்றோம். இந்த காலத்துல சூழ்நிலைகள் மாறி இருக்கு, மகளிர் முன்னேற்றங்கள் பல விஷயம். இப்ப அதை பார்க்கும்போது தப்பா தான் இருக்கு. அது அப்பவும் தப்பு தான், அது மறுக்கல. ஆனாலும் கூட வறுமையிலும் நேர்மை, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நேர்மை தவறாமல் இருப்பது, இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதனால தான் ராமருக்கு அவ்வளவு புகழாரம். ராஜாவா இருந்தும் கூட ஒரே ஒரு பெண் தான், ஒருத்தனுக்கு ஒருத்தி பண்பாடு. இந்த காலத்து ராஜாக்களை பத்தி நான் பேச விரும்பல. ஆக இப்படியாக இருக்கு. ஸோ இதனால தான் அவருக்கு அவ்வளோ புகழ் இது. அதனால டெஃபினட்டா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். யாரு சொல்றாங்க என்ன விஷயங்கிறத பொறுத்து அந்த பலாபலன்கள் அமையும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. மனசை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய இளைஞர்கள் பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு உடல் பலம் அப்படிங்கிறத தாண்டி மனபலம் அப்படிங்கிறது இன்னைக்கு யாருக்கும் இல்லை. ஒரு சின்ன தோல்வியை தாங்கிக்க முடியல, இலக்கு என்னங்கிறது தெரியல, வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவான சிந்தனைகள், அதுக்கு நடுவுலேயே எவ்வளவோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது ஒவ்வொரு ராசியை வச்சு நம்ம பேசும்போது கூட நீங்கள் நிறையா பதிவுகள் போடும்போது, உதாரணத்துக்கு இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நொடிஞ்சு போய் வாழ்க்கையா அது அப்படின்னு வெறுத்து போய் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இதேமாதிரி ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்க பலவிதமான கிரக அமைப்புகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை மாறி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னா அந்த ஜாதகத்தில் அவங்களுடைய அமைப்பில் ஏதாவது மாற்றம் வரணுமா, இல்லை அவங்க மாறணுமா? ஜாதக அமைப்பை மாற்ற முடியாது. அது வரும்போதே பிரிண்ட் போட்டு அமுச்சு கொடுத்துடுறாரு. அவங்க தான் மாறணும். அடிப்படை மாற்றங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒரு மனிதன் வெற்றியாளனாக மிளிர்வதற்கும் அவனுடைய பழக்க வழக்கங்கள், தினசரி பழக்க வழக்கங்களுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. இந்த பாதை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே மாற்றிடும். இது பிறப்புடைய ரகசியம். இது உள்ள ஆத்மாவா உங்களை உந்தும். தப்பு செய், நல்லது செய், இப்படி ஒரு உந்துதல் எல்லாருக்கும் இருக்கும். அதனால தான் சமுதாயத்தில் பார்க்குறோம், சில பேர் கெட்டதையே செய்கிறான், சில பேர் நல்லதையே செய்கிறான். கெட்டது வந்தாலும் நல்லதையே இருக்கான். அப்ப பிறப்புல அது இருக்கு. அதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியும். பழக்க வழக்கங்களால் மாற்ற முடியும். மனசு நொந்து போய் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, உங்களுக்கு எது பயம் கொடுக்குதோ அதை மறுபடி செய்யுங்க. வாட் மேக்ஸ் யூ ஃபீல் அஃப்ரைடு, யூ டூ இட் கண்டினியூஸ்லி. அந்த பயத்திலிருந்து அப்பதான் வெளியே வர முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், அது நல்லதாக இருக்கணும். உங்களுக்கு பயம் தரக்கூடியது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எது பயம் தர? ஒருத்தர் சொல்றாரு, எம்பிபிஎஸ்லாம் படிக்காதப்பா, உன்னால பாஸ் பண்ண முடியாது. படிங்க. விளையாட்டுத்துறையெல்லாம் போகாத, வாழ்க்கையே வீணாயிடும், விளையாடுங்க. அப்படிதான் நீங்க ஜெயிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்கறதும் தவறு, ஜாதகம் பார்க்காமையே இருப்பதும் தவறு. ஜாதகம் இன்னும் புரியுற மாதிரி சொன்னா 6 கிரகம் உச்சம் ஒருத்தருக்கு ஜாதகத்துல. நீட்டுக்கா சோஃபா போட்டு படுத்து போர்வையை போட்டார், ஏசியை போட்டார், டெய்லி இப்படிதான் இருக்காருன்னா ஒரு கிரகமும் ஒரு வேலையும் செய்யாது, வீணாத்தான் போகும். 6 கிரகமும் நீச்சம், நான் உழைச்சேன் அப்படின்னா கடவுள் உங்க பக்கம் வந்துடுவார். அப்ப ஜாதகத்தை அப்ப எதுக்கு சார் ஜாதகம்னா, ஜாதகமும் உங்களை ஹெல்ப் பண்ணும். நல்லா இல்லாத ஜாதகம் கூட உழைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா இருக்கிற ஜாதகம் தான் இன்னுமே அதிகமா ஹெல்ப் பண்ணும். இதைத்தான் நம்ம சொல்றோம். நீங்க சொன்னது மூலமா தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கொடிதருங்கிற வள்ளுவருடைய வாக்கு இப்போ பொருந்தது. இன்னைக்கு கண்டிப்பா பொருந்தும். எது உங்களை பயமுறுத்துதோ, இளைஞர்களுக்கு முக்கியமான சொல்லக்கூடியது, நான் ஒரு புற்றுநோயாளி சர்வைவர், கேன்சர் சர்வைவர். நான் எது உங்களை பயப்படுத்துதோ, எது உங்களை பயப்படுத்துதோ மறுபடி அதையே செய்யுங்க. அதை செய்தால்தான் நீங்கள் சாதனைகளை படைக்க முடியும். பயம் வருதுன்னு சொல்லி விலகி நின்னீங்கன்னா, இல்லை யாராவது தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா வெற்றி அடையவே முடியாது. யார் என்ன தப்பா நினைச்சாலும் நீங்க உங்களை தப்பா நினைக்காம இருந்தா போறோம். உங்களுடைய லைஃப்ல டெஃபினட்டா 100% சக்சஸ் பண்ண முடியும். நிச்சயமா சார். ஜோதிட ரீதியாக சொல்ல வேண்டிய விஷயங்களையும் சொல்லி
ஒரு மோட்டிவேஷனலையும் சேர்த்து திருவருள் டிவி நேயர்கள் எல்லாருக்காகவும் கொடுத்துருக்கீங்க. ஜோதிட ரீதியாக அப்போ நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாமே மக்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்விகள் தெளிவான பதில்களை கொடுத்தது மூலமாக எல்லாருக்கும் ஒரு விளக்கம் வந்து நிச்சயமாக கிடச்சிருக்கும் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாய்ப்பளித்ததற்காக மிக்க நன்றி. அனைத்து திருவருள் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும்.